Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். Stop loss போட தெரியல அப்படின்னா stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டுங்க உங்களுடைய டார்கெட் கரெக்டாக செட் பண்ணுங்கள். செட் பண்ண டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரலாம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு ட்ரேடை வந்து கம்ப்ளீட் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். அதாவது ஸ்டாப் லாஸாக இருக்கட்டும் பரவாயில்ல, டார்கெட்டாக இருக்கட்டும் பரவாயில்ல, ஒரு ட்ரேடை வந்து கம்ப்ளீட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன ஃபுல்ஃபில் அப்படின்னா ப்ராஃபிட் மட்டுமே சம்பாதிக்கணும், டார்கெட் மட்டுமே பண்ணணும். எவ்ரி ட்ரேடுக்கும் நீங்கள் வந்து ஒரு எமோஷ்னலாக அட்டாச் ஆகிடுங்க. இந்த ட்ரேட்லேருந்து நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நிறைய பேர் வளர்த்துக்கிறாங்க. இந்த ட்ரேடில் நமக்கு ப்ராஃபிட் வரும், இந்த ட்ரேடில் ப்ராஃபிட் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வளர்த்துக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. எவ்ரி ட்ரேடுக்கும் ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆகும், ப்ராஃபிட்டும் ட்ரிகர் ஆகும். ஸோ நீங்கள் என்னென்னா அந்த ரிஸ்க் ரிவார்டு மணி மேனேஜ்மெண்ட் கால்குலேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஃபிட் கொண்டு போக முடியுமே தவிர நீங்கள் எவ்ரி ட்ரேடில் இந்த ட்ரேடில் நமக்கு ப்ராஃபிட் வரும், இந்த ட்ரேடில் நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபிட்டே மைண்ட் செட்டை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பாதி டார்கெட் வெளியே வரது, இந்த பேலன்ஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது, இது வந்து உங்களுடைய கேபிட்டலை வந்து ஜீரோ பண்ணும். ஸோ கவனமாக பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆப்ஷன் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கோட 4வது பாட்டுக்கு வந்திருக்கோம். 4வது வீடியோ. நீங்கள் இதுக்கு முன்னாடி 3 வீடியோ போட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். லாஸ்ட் டைம் வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், சார் இந்த 3வது வீடியோவில் எதுவும் புதுசாக எதுவும் சொல்லலையே அப்படின்னாரு. தயவு செஞ்சு சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காங்க பாருங்கள் அப்படியே. ஏன்னா வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறது என்னென்னா ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு அது மென்ஷன் பண்ணியிருப்பேன், அது உங்களுக்கு தெரியாமல் போயிடலாம். இப்போது 3வது வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன், பேங்க் நிஃப்டி நம்ம எப்படி பார்க்கணும், பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் வந்து ஓவரால் எந்த ஸ்டாக்ஸ் போதோ அது கூட நம்ம மேனேஜ் பண்ணுற விஷயம், முக்கியமான விஷயம் வந்து நம்ம 3வது வீடியோ சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த விஷயத்தை வந்து புதுசாக எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். நான் இது வந்து பிகினர்ஸ்க்காக வந்து இந்த வீடியோ வந்து பார்ட் பை பார்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஒருவேளை நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருக்கலாம், மேபி ரொம்ப நல்ல லெவலில் அதிகமான லெவல் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கலாம், நீங்கள் நான் வந்து சொல்லலை. இது வந்து பிகினர்ஸ், அதாவது மார்க்கெட்டில் பாவம் அவங்களுக்கு என்னென்னு தெரியாது அவங்களுக்கு. அதாவது நம்ம பேங்க் நிஃப்டி எந்த பார்வையில் பார்க்கணும் அப்படின்ற விஷயம் கூட தெரியாது அவங்களுக்காக ஒரு ஹெல்பிங் நேச்சருக்காக இந்த வீடியோ ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை அட்வான்ஸ் லெவலில் இருந்தீங்கன்னா ஸோ நான் எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அட்வான்ஸ் லெவலில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போகிற ஒரு 8வது 9வது 10வது பார்ட் நம்ம பார்த்து மேபி உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அதாவது இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றத அந்த டாஸ்க்கே உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அமையலாம். அந்த வீடியோ என்ன அப்படின்னா, சார் என் டாஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறீங்க வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறீங்க, 2வது ட்ரேட் எடுக்கிறீங்க, 3வது. ஓகே, நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடர் இதில் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து நீங்கள் போட்ட டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நீங்கள் எந்த டைம் ட்ரேட் எடுக்கிறீங்களோ, எத்தனை டைம் ட்ரேட் எடுக்க அது தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த ட்ரேடில் ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து மேக்ஸிமம் டைம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுது. நான் வந்து சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ரைட், ஓகே. இந்த மாதிரி ட்ரேடரான்னு பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் 20 நாள் ட்ரேட் எடுங்க, 20 ட்ரேடஸ் 20 டேஸ் வந்து ட்ரேட் எடுங்க. ஸ்மால் குவான்டிட்டி, வெரி வெரி ஸ்மால் குவான்டிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு செகண்ட் சினாரியோ. ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, செகண்ட் ட்ரேட் வந்து பாஸ் ஆகிடுச்சு, சிஸ்டம் க்ளோஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அடுத்த நாள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு ஃபெயில் ஆகிடுச்சு, செகண்ட் ட்ரேடு ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் க்ளோஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னா, டோட்டலாக நம்ம வந்து ஓவரால் க்ரீனில் க்ளோஸ் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கேன். நம்ம கான்செப்ட் என்னென்னா, ப்ராஃபிட் அதிகம், நமக்கு எவ்வளோ தான் ப்ராஃபிட் வேணும், எவ்வளோ தான் லாஸ் வேணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஓவரால் மொத்தம் வந்து க்ரீனில் க்ளோஸ் பண்ணுற மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும் பிளான் பண்ணுங்கள். சிம்பிள் தான், நம்ம க்ரீனில் க்ளோஸ் பண்ணணும், அவ்வளோதான். நமக்கு என்ன தேவை, ₹1 ப்ராஃபிட் வந்தாலும் நம்ம வந்து க்ரீனில் டே எண்டில் க்ரீனில் க்ளோஸ் பண்ணணும். கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு 4வது சினாரியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து லாஸ், செகண்ட் ட்ரேட் வந்து ப்ராஃபிட், 3வது ட்ரேட் வந்து லாஸ். இது மாதிரி கண்டினியூஷன். அதாவது என்ன தான் ட்ரேடிங் பண்ணுறேன்னு தெரியாது, இவங்க ப்ராஃபிட் லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. அதுதான் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 2 ட்ரேட் கண்டினியூவாக ஹிட்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, சிஸ்டம் க்ளோஸ் பண்ண, இவங்க சூப்பர் ட்ரேடர், இவங்க உண்மையிலே இவங்க வந்து கிரேட்.
ஏன்னா வந்து அந்த எமோஷனல் 2 ட்ரேடோடைய லாஸை வந்து நிறைய பேரால் வந்து சமாளிக்க முடியாது. ஏன்னா வந்து அது பேனிக் ஆகிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஒரு சோகமான ஒரு மனநிலைமை உருவாக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். இந்த 2வது இருக்குங்களா, இவங்களும் வந்து சூப்பர், இவங்களும் வந்து ஒரு 100% நல்ல ட்ரேடர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இவங்களும் அவள் தான். அதாவது நமக்கு கிடைச்சதை எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட் எடுத்து நமக்கு கிடைச்சதை எடுத்துகிட்டு போகணும். இப்போது மேபி ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் நீங்கள் ட்ரேடிங் 9 மணிக்கு 9:30 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 9:45 9:40 உங்களோட ட்ரேட் முடிஞ்சிட்டுருக்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் ஃபுல் நாள் இருக்குது, அந்த நாளை வந்து ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணலாம், வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கலான்றது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. அது உங்களுக்கு உண்டான ட்ரேடிங் செட்டப் அமைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணுங்கள், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து சொல்லுங்கள், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். அங்கே ட்ரேடிங் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற வெப்பனை நீங்கள் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் கேபிட்டலில் நான் என்ன ஃபார்முலா சொல்லணும், உங்கள் கேபிட்டலில் ஒரு 10% நீங்கள் 100 ரூபா இருக்குதுன்னா நீங்கள் 10 ரூபாய் ட்ரேட் பண்ணிட்டீங்க. 10 ரூபாய் 2 ரூபா போயிடுச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு வேலையே கிடையாது அந்த இடத்துல. நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மிச்சம் என்கிட்ட 98 ரூபா இருக்குது, ஓகே, அந்த 98 ரூபா இருக்குது, அந்த 98 ரூபா வச்சு நான் அந்த 2 ரூபாய் ரிகவர் பண்ணிவிடுவேன் அப்படின்றாங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா ரிகவர் பண்ணவே முடியாது, நீங்கள் ட்ரேடரும் ஆக முடியாது. ஏன்னா உங்களுக்கு உண்டான டாஸ்க்கு ஒரு நாளைக்கு என்ன ட்ரேடு, 2 ட்ரேட் மேலே கிடையவே கிடையாது. உங்களுக்கு அங்கே வேலையே கிடையாது அந்த இடத்துல உங்களுக்கு. ஓகேங்களா, நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா கூட இந்த 2 டபுள் லாஸ் இருக்குது, 2 ரூபா 4 ரூபா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் செட் ஆகிடுச்சுன்னா முடிச்சு அங்கேருந்து சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுவாங்க. 4 ரூபா போயிடுச்சு, மிச்சம் 96 ரூபா இருக்குது, நான் 96 ரூபா வச்சு நான் வந்து 4 ரூபா ரிகவர் பண்ணிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட் ரீவெஞ்ச் ட்ரேட். அது நீங்கள் அப்போ வந்து ட்ரேட் பண்ண மாட்டீங்க, நீங்கள் கேம்லராக மாறிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு நான் செட்டப் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பிகினர்ஸ்க்காக வீடியோ நிறைய பேர் இந்த மாதிரி காரணத்தால் லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4th கண்டிஷன் இருக்காங்களா, இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து நிறைய வந்து மனநிலைமையை வந்து ரெடி பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அவங்க இந்த 4வது கண்டிஷன் இருக்கிறவங்க மனநிலைமையை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க. ஏன்னா இந்த 3வது கண்டிஷன் இருக்காங்களே, இவங்க கூட ஒரு சில டைமில் அடுத்த 3வது ட்ரேட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி 3வது ட்ரேட் எடுக்கவே எடுக்காதீங்க, கம்ப்ளீட் எடுக்காது. பரவாயில்ல, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நாள் இருக்குது, நாளைக்கு அடுத்த நாள் வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நாளைக்கு நாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கான நாளாக இருக்குது. மேபி மண்டே இது மாதிரி ஆகிடுச்சு, டியூஸ்டே கண்டிப்பாக உங்களுக்கான நாள், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சேம் சினாரி தான். அதே மாதிரி டியூஸ்டே அதே மாதிரி பண்ணுங்கள். டியூஸ்டே டபுள் ட்ரேட் எடுக்கணும்னு கிடையாது. டியூஸ்டே மேபி ஃபஸ்ட்டு ட்ரேடில் உங்களுக்கு பாஸ் ஆகிடலாம், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி நான் கொடுத்த வீக்லி டாஸ்க், வீக்லி 5 நாள் ட்ரேடில் 4 நாள் நீங்கள் க்ரீனில் க்ளோஸ் பண்ணுங்கள், பரவாயில்ல. மேபி 1 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கட்டும். ஓகே, நான் சொல்லுன்னா 5 நாளில் 4 நாள் மினிமம் க்ளோஸ் பண்ணி 5 நாள் க்ரீனில் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, சூப்பர், நல்ல விஷயம், பரவாயில்ல, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. சரி, 5 நாளில் 3 நாள் க்ரீனில் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, 2 நாள் ரெட்டில் ஆகிடுச்சா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாவே வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுவீங்க. இப்போ நான் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் சீரிஸில் வந்து நான் பண்ண சொல்ல இதெல்லாம் தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே யூஸ் இல்லாமல் போய்டும். இது வந்து மணி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் பிடிக்குது. இந்த நம்ம இந்த வீடியோ வந்து 4வது வீடியோ மணி மேனேஜ்மெண்ட்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து நம்ம சைக்காலஜி டெவலப் பண்ணுறோம், பில்டப் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, சைக்காலஜின்னு சொன்னேன்னா நம்ம வந்து ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணோம், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறோம், எப்பப்பெல்லாம் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ற வந்து மைண்ட் செட்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 4வது கண்டிஷன்லேருந்து இந்த 3வது கண்டிஷன் வரதுக்கு எடுத்துகிட்டு 3 மாதம் ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா வந்து அதை டெவலப் பண்ணணும். நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கேபிட்டல் 100 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த 100 ரூபா ஒரே மாதத்தில் காலி ஆகிடும், ஒரே மாதத்தில் வாஷ் அவுட் ஆகிடும். ஏன்னா எவ்ரி ட்ரேடுக்கு பின்னாடி ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் போயிட்டு இருக்கும். நீங்கள் சக்ஸஸ் ஆவாருங்க, ஃபெயில் ஆகுங்க, எவ்ரி ட்ரேடுக்கு பின்னாடி உங்களுக்கு ப்ரோக்கர் ஸ்டாப் லாஸ் அது இது ஜிஎஸ்டி டேக்ஸ், ப்ரோக்கர்ஸ் டேக்ஸ் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அது என்ன சொல்கிறது, இந்த ட்ரேடிங் பண்ணி அந்த யூஸ்லாம் போடும். ப்ளஸ் உங்களோட கேபிட்டல் அதுவும் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. வெறும் ஸ்டாப் லாஸ் மட்டும் குறையாது, அந்த ப்ரோக்கரேஜ் டேக்ஸும் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஒரு நாள் உங்களோட கேபிட்டல் 100 ரூபாயிலேருந்து 70 ரூபா 50 ரூபா வந்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து டோட்டலாக வந்து என்ன சொல்லுவீங்க, ஒரு வெறுத்துருவீங்க. மார்க்கெட்டு வந்து இதுதான் மார்க்கெட் நமக்கு அப்படின்ற ஒரு வெறுத்துருவீங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும், மார்க்கெட்டில் வந்து நம்ம சர்வைவல் பண்ண கற்றுக்கணும், நிற்கணும். ஃபஸ்ட்டு நம்ம யாருன்றதை காமிக்கணும், நிற்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கேபிட்டல் இருக்கணும். நம்ம கேபிட்டல் இருந்தால் தான் வந்து மார்க்கெட் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குமே தவிர, நம்ம கேபிட்டல் இல்லை நம்ம வெறும் கையாட வைக்கணும் உங்களுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் கொடுக்காது. ஸோ எப்பவுமே சொல்கிறாங்க, நீங்கள் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணுன்ற அப்படின்றது எண்ணத்தை விட மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ணணும், நிற்கணும், நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ் கொடுங்க. உங்களோட கேபிட்டலுக்கு எக்காரணத்தை கொண்டு பாதிப்பு வரக்கூடாது, அது ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் கொடுங்க. சார் கேபிட்டலுக்கு பாதிப்பு வரக்கூடாது, அப்போ என்ன மார்க்கெட் டைம் வேஸ்ட் பண்ணி நிற்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் கேட்குறாங்க, ஒரு சில கமெண்டர்ஸ் வந்து நெகட்டிவ் கமெண்டர்ஸ் இருக்காங்க. எப்படின்னா, அப்போ என்னத்துக்கு அந்த வேலை பண்ணணும் ஷேர் மார்க்கெட்டில், என்ன 1 லட்ச ரூபா போட்டால் டெய்லி ஒரு 10,000 ரூபா வந்துச்சுன்னா அதான் ஷேர் மார்க்கெட்டு, நீ 1 லட்ச ரூபா போட்டு 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நான் எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் வரணும் அப்படின்றாங்க. ஓகே, குதர்க்கமான கேள்விலாம் வந்து ஒரு சிலர் கேட்குறாங்க. ஸோ கேட்குறவங்க விடுங்க, பரவாயில்ல. ஏன்னா வந்து அவங்க அறியாமையிலையும் கேட்கலாம்,
இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன கிளாஸில் நம்ம லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அதாவது இருப்பாங்களே, அவங்க வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாகவே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு, அதாவது எகடா வகடம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடா கூடமாக பேசிகிட்டே இருப்பாங்க. பேசுகிறவங்க பேசிட்டோம், உங்களுடைய அந்த 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 ₹100 வேல்யூ கொடுக்குற ₹1 ரெஸ்பெக்ட் கொடுக்குற நண்பர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டாஸ்கில் நீங்கள் ஃபாலோ எத்தனை பேர் பண்ணி ஃபஸ்ட் நீங்கள் வந்து பணம் போட்டு பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் ஃபஸ்ட் இந்த மாதம் டெஸ்ட் இந்த பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் எடுத்துங்க. பிப்ரவரி மாதம் நீங்கள் பேப்பர் ட்ரேட் கூட பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட் எடுக்கிற எந்த ட்ரேடில் ஃபஸ்ட் நான் க்ரீனில் என்னால் க்ளோஸ் பண்ண ஒரு ட்ரேடில் என்னால் க்ளோஸ் பண்ண முடியுமான்றதை வந்து வாட்ச் பண்ணுங்கள், ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு இந்த யாரும் இந்த எழுதுகிற பழக்கமே கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஓகே பிளைண்டாக இந்த டைமில் பேக் டெஸ்ட் எடுப்பாங்க, இந்த டைமில் தான் ஓகே இந்த டைமில் எடுத்தால் இந்த டைமில் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்வாங்க. அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், வித் டைமோடு எழுதணும் நீங்கள். அதாவது 9:35னா 9:35க்கு நான் இந்த ட்ரேட் எடுத்தேன், புல் பேக் ட்ரேட் எடுத்தேன், பிரேக் அவுட் ட்ரேட் எடுத்தேன், நான் இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்து நான் ட்ரேட் எடுத்தேன், இந்த காரணத்தை தான் ட்ரேட் எடுத்தேன், இந்த காரணம் தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, ஓகே, இல்லை இந்த காரணத்தால் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. அதேமாதிரி இந்த லாஜிக்காக வர ப்ராஃபிட்டு ஓகே, லாஜிக் இல்லாமல் வர ப்ராஃபிட்டை வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க, அது ப்ராஃபிட் கிடையாது. உங்களை கேபிட்டலில் கரைக்க வந்த ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு நினச்சிங்க. நிறைய பேர் என்ன ஒரு எனக்கு ₹5,000 ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா, ₹1,00,000 போட்டு ₹5,000 ப்ராஃபிட் வந்துருச்சு, என்ன பண்ணீங்க அப்படின்னா தெரியாது, இன்னும் வாங்கினேன் வந்துச்சு, கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தேன், ஒரு ₹1,000 வாங்கியிருந்தேன், ₹5,000 வந்துச்சு, செம்ம ப்ராஃபிட் அப்படின்வாங்க. அது ப்ராஃபிட் கிடையாது, உங்கள் கேபிட்டலை அழிக்க வந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஓகேங்களா. ஏன்னா வந்து நம்ம லாஜிக்கோடு வர ₹1,000 லாஸ் வந்து அக்செப்ட் பண்ணுங்கள், அது உங்களை அடுத்த கேபிட்டலை டெவலப் பண்ணுறது, ஓகே. லாஜிக்கான வர ஸ்டாப் லாஸ், லாஜிக்காக வர ₹1,000 ப்ராஃபிட்டு, ஓகே, அதுவும் உங்கள் கேபிட்டலை கெயின் பண்ணுறதுக்கு வந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆப்ஷன் சீரிஸோட 5வது வீடியோ பார்க்கலாம். அடுத்தது மெயின் இந்த பேசிக் விஷயம் இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீனில் டே எண்டில் க்ரீனில் க்ளோஸ் பண்ணணும், அந்த மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். நம்ம அந்த டே எண்டில் க்ரீனில் க்ளோஸ் பண்ணணும், டே எண்டில் க்ரீனில் க்ளோஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற ட்ரேடு வந்து ரொம்ப கவனமாக எடுப்பீங்க. இந்த ட்ரேட் எடுக்கலாமா வேணாமான்றதில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு டாஸ்க் கொடுத்தாச்சு, இந்த டாஸ்கில் நீங்கள் க்ரீனில் தான் க்ளோஸ் பண்ணணும், ஓகே. மேக்ஸிமம் க்ரீனில் தான் க்ளோஸ் பண்ணணும். ஒருவேளை தெரியாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும் அந்த லாஸில் அக்செப்ட் பண்ணுங்கள், அந்த லாஸை க்ளோஸ் பண்ணுங்கள். சரி, நம்ம ஸ்டாப் லாஸ் தான் இருக்குது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுங்கள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்க்காம கேட்காமல ட்ரேட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் டே எண்டில் க்ரீனில் க்ளோஸ் பண்ணணும், ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். அதாவது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அதாவது கன்ஃபியூஸாக இருக்குது சார், எனக்கு ஒரு பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்றவங்க, என்னுடைய பை சேல் வியூவை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்து லேர்னிங் பர்பஸ்க்காக, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதை டிப்ஸு கால்ஸ் அந்த மாதிரி தவறாக யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து பியூர்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ். இதில் நீங்கள் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிறைய விஷயம் கற்றுக்கலாம், ஓகே. என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலை உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். லைவ் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது, ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும், இந்த பக்கம் பிரேக் டவுன் ஆகும், இந்த மாதிரி விஷயத்தை உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது பாருங்கள், Aliceblue, அப்ஸ்டாக்ஸ், FYERS, ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணாலும் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைமுக்கு, ஒரு வாரமோ ஒரு மாதமோ கிடையாது, லைஃப் டைமுக்கு நீங்கள் இதில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இன்றைக்கி நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்பில் கம்ப்ளீட் ஆனதுக்காக வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம டே ட்ரேடிங்கில் எப்படி யூஸ் பண்ணணும்னு தேவைப்பட்டால் நீங்களும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ப்ரைம் டெலிகிராம் சேனல் கூட அப்பப்போ உங்களுக்கு இது மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக ஒரு நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகே. பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.